குட் ஈவினிங் அங்கிள். என்ன அங்கிள், பயத்தோடையும் மரண பயத்தின் உச்சத்திலையும் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். இது வரைக்கும் இந்த 75 வருட அரசியல் வரலாறுலயே யாருக்கும் செய்யாத, யாருக்குமா இல்லையே, நீங்க ஒருத்தருக்கு பண்ணி தான் ஒரு 15-20 வருஷம் கூப்பிட உட்காந்ததா ஒரு வரலாறு சொல்லுது நமக்கு. யாருக்கு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இதே வேலையை பத்திங்க. அவரு உங்களை தூங்க விடாம, துண்ண விடாம, உருண்டு உங்களை ரோட்ல உருள வச்சாரு. நம்ம தளபதி மாநாட்டுல சொன்னாரு, என் நண்பர் தான் அவரு, அவர் உடம்பு சரியாற வரல எனக்கு என் ஆட்சியை என்கிட்ட கொடுங்கன்னு பிச்சை கேட்க வச்சிங்கல்ல, பிச்சை கேட்க வச்சார்ல. அதே நிலைமை திரும்ப உங்களுக்கு வரணுமா? இது தேவையா? ஜனநாயக நாட்டுல ஒரு தேர்தல் பிரச்சார பரப்புரையை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கிறது பாசிசம் கூட கிடையாது. அதுக்கும் மேல எங்க ஜனநாயக முறைப்படி நாங்க அனுமதி கேட்கிறோம், போறோம், காவல்துறை அணுகிறோம், ஐயா இந்த இடத்துல போறோம், இந்த இடத்துல நாங்க அனுமதி பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம், எங்களுக்கு உரிய அனுமதி கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம். பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் எந்த ஒரு சேதமும் ஏற்படாதவாறு நாங்க அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறோம்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது கரெக்டா திருச்சியில் ஆரம்பிக்கிறாருங்க தலைவர். திருச்சியில் 13ஆம் தேதி சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறாரு. தெரிஞ்ச உடனே இங்க சிலருக்கு ஆரம்பிச்சிருச்சு, பின்வாசல் வழியா போய்கிட்டே இருக்கு போல இருக்கு. என்ன பயம்? என்ன பேசிட போறது? விக்கிரவாண்டி மாநாட்டுல என்னைக்கு அவர் மைக்க பிடிச்சாரோ அன்னைக்கு தூக்கம் இழந்தது திமுக. அதற்கு பிறகு மாநாட்டுல அடிச்ச அடி, அங்கிள்ன்ற அடி, இன்னைக்கு வரைக்கும் அவங்களை திரும்ப எழுந்துக்க விடாத அளவுக்கு யார் காலில் விழ வச்சுது? கெட்டு போனதை சாப்பிடறவன் காலில் விழ வச்சுது. உங்களை தரம் தாழ்ந்து போனாங்க திமுக ஆளுங்க. எந்த லெவலுக்கு தரம் தாழ்ந்து போனாங்க? கெட்டு போனதை சாப்பிட்டுட்டு ஏதோ இலை தழைகளோட டாசான் கூடயும் விலங்குகள் கூடயும் ஒரு பாச பிணைப்பு, உறவினர்கள் எப்படி சொல்றது, ஒரு உறவுகளை ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு ஆளு. ஏதோ அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. போய் அவர் காலில் போய் வீந்தீங்க பாத்தியா நீங்க, என்னை காப்பாத்துங்க விஜய் கிட்டதுன்னு சொல்லி. எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்தா இந்த அளவுக்கு பயந்துருப்பீங்க? ஏங்க